சொல்லிட்டு பாடுவாரு. ஒரு வார்த்தை பேசிட்டு பாடுவாரு. என்ன வேணும் சாங் பண்ணலாம், எது வேணும் மாமா, நீங்க எது வேணும் நீங்க என்ன வேணா செய்யலாம் மாமா, நீங்க உங்க இஷ்டம். யுவர் விஷ். சைலன்ஸ். அவரே சைலன்ஸ் சொல்றாரு. எல்லாரும் வணக்கம். வணக்கம். என்னையும் இந்த விழாவில் ஒரு அங்கத்தினராக ஏற்றுக்கொண்டு ஒரு சின்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி. வெரி குட். உண்மையிலேயே இந்த நேரத்தில் வந்து பார்த்தா எல்லாரும் அண்ணிய சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனா வந்ததுல இருந்து எனக்கு மனசுல பட்டுக்கிட்டு இருந்தது அண்ணன் தான். ஏன்னா நாங்கெல்லாம் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நிச்சயமா என்னுடைய அப்பா இருந்து செய்ய வேண்டிய இடத்துல எங்க அண்ணன் தான் பெரிய. வெரி குட். அவங்க மூலியமா தான் நம்ம வந்து எங்க அண்ணி எங்களுக்கு கிடைச்சாங்க. அதே மாதிரி இவ்வளவு ஒரு அன்பான குடும்பத்தை உருவாக்குறது நிச்சயமா அதுதான். வெரி குட். எங்க பெரிய அண்ணன் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியாது, எதுவுமே இல்லை, இருந்தாலும் குழந்தைங்களுக்கு தெரியாது, அதுக்காக சொல்றேன். அதனால அவருடைய ஞாபகார்த்தமா தான் இதை செய்யறதா நான் இப்போதான் எப்போ இருந்தாலும் இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அப்பாவுக்கு அப்புறம் அதுதான் வீட்டுல பெருசு. அதனுடைய ஃபேமிலியில தான் எல்லா ஃபங்க்ஷனும் நடக்கணும். இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்குதா கண்டிப்பா அண்ணன் தான். அண்ணன் இங்க வந்து உருவத்தினால இல்லைன்னா நிச்சயமா மானசீகமா பாத்துட்டு இருக்கோம். அண்ணனுடைய ஒரு புகழ் தான் இது. ஆக்சுவலா நாங்க ஒவ்வொருத்தர் டேலண்ட் இதெல்லாம் இருக்குன்னா அதுக்கு மூல காரணமே அண்ணன் தான். அண்ணன் மூலியமா தான் நம்ம எல்லாத்தையும் இவ்வளவு அன்பான ஒரு குடும்பத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. இந்த நிகழ்ச்சி இவ்வளவு வெற்றிகரமா நடக்குதுன்னா நிச்சயமா அண்ணனுடைய, ஏன்னா மகிமை நிலம் அது கட்டின வீட்டுக்கு வச்ச பேரு வந்து மகிமை நிலம். அதனுடைய சாவுலயும் நம்ம அந்த மகிமையை பார்த்தோம். ஏன்னா ஹார்ட் அட்டாக் ஆனவங்க பாடி எல்லாம் பார்த்தா எப்படியும் 1-2 கொஸ்டினா இருக்கு. ஆனா அவ்வளவு நேரம் வச்சிருந்தோம், எந்த இதுவுமே இல்லை. சோ உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், இருந்தாலும் கூட நம்ம குழந்தைங்களுக்கு தெரியுன்றதுக்காக சொல்றேன். சோ அப்படியாப்பட்ட ஒரு அவருடைய வீட்டுல இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து முதலா நடக்குது. எத்தனையோ தடவை ராஜ்குமார் வந்திருக்காங்க, ஆனாலும் கூட இந்த தடவை தான் அண்ணி இதுக்கு வந்து ஒரு ஏற்பாடு பண்ணி நம்ம எல்லாருமே குடும்பமா அத்தனை பேரும் சேர்ந்துருக்கோம். ராஜா அண்ணன் தவறிட்ட ஒரே காரணத்தினால்தான் ராஜா அண்ணன் குடும்பம் இல்ல, மற்றபடி நம்ம எல்லா குடும்பமே இருக்கோம். சோ ரொம்ப சந்தோஷம். என்ன வந்து இப்ப நீங்க என்ன ஏதாவது பாட்டு பாட சொன்னீங்கன்னா டிஎம்எஸ் ஒரு பாட்டு டிஎம்எஸ் ஓட பாட்டு ஆண்டவருடைய பாட்டு. சரி சரி. இல்ல 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 அவர் இஷ்டம் தான். அடுத்தது பாடுவார். பாட்டு என்ன பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு? சரி, நான் இதே பாடுறேன். எஜமானே பாடு. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, எஜமானனே